அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك الذي يبشر الله عباده الذين آمنوا وعملوا الصالحات قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى ومن يقترف حسنة نزيد له فيها حسنا إن الله غفور شكور. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: خيركم لأهلي من بعدي أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும், இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வழியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் 42வது அத்தியாயம் 23வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான்: நபியே, நீங்கள் மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிறீங்க இல்லையா, அதற்கு நீங்கள் எந்த கூலியும் இந்த உலகத்தில் நீங்கள் கேட்க இல்லை. மாறாக நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் அந்த அவர்களிடத்திலே நீங்கள் கோரிக்கையாக வையுங்கள். அது என்னவென்றால், எனக்கு பின்பு என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வையுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் 42வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நல்லடியார்களுக்கு, இறையச்சம் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? நான் உங்களிடத்தில் இந்த தீனை எடுத்து சொல்கிறேன் இல்லையா, சாதாரண விஷயம் இல்லை. இந்த தீனை எடுத்து சொல்லி நேர்வழியின் பக்கம் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உலகத்திலும் ஈடேற்றத்திற்கான ஒரு வழி அது. அப்போ அதை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்காக எந்த கூலியும் இந்த உலகத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம் நபியே. உங்களுக்கான கூலி ஹவுதுல் கௌசரில் இருக்குது. நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரில் உங்களுக்கு இருக்குது. அந்த தடாகத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த நல்லடியார்கள் வருவாங்க, உங்களுடைய கைகளால் நீங்கள் அவர்களுக்கு நீர் புகட்டுவீர்கள். அப்போ அது கன்ஃபார்ம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளால் ஹவுதுல் கௌசரில் நீர் புகட்டப்படுமையானால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வது என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கூலியும் நீங்கள் கேட்க வேண்டாம். அப்போ என்ன கூலி, என்ன நீங்கள் கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு பின்பு என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபியே நீங்கள் அந்த நல்லடியார்களிடத்திலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எக்கச்சக்கமான ஹதீஸ் இருக்குது அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினரை பற்றி. ஏன் இதை பற்றி இந்த சாப்டர் இன்றைக்கி பேசுகிறேன்னு சொன்னால், முஹர்ரமுடைய மாதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய உலமாக்கள் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான முறையில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் எனக்கு பின்பு என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்பவர்கள்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்னா யார், என்ன அவங்களிடத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம் போன்ற ஆதாரபூர்வமான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, போய் அங்கே ஹஜ்ஜை செய்கிறாங்க. அப்போ இறுதி உரை நிகழ்த்துறாங்க. நிகழ்த்தி விட்டு தன்னுடைய கஸ்வாங்கிற அந்த ஒட்டகத்தை மண்டியிட வைத்து அதன் மேலே உட்கார்ந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அதன் பின்பு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து புறப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு மதீனாவை நோக்கி திரும்பி செல்கிறாங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கதீரேகும் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அங்கே போருக்கு செல்வார்களே, ஆனால் அந்த இடத்துல அது ஒரு நீர் தடாகம். கதீரேகும் என்பது ஒரு நீர் தடாகம். அங்கே இலைப்பாரி விட்டு அந்த தண்ணீரை அறிந்து விட்டு அங்கே ஒது செஞ்சு தொழுதுட்டு போகிற வழக்கம் இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நிறுத்திட்டு அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிறந்த 2 விஷயங்களை, மிகச்சிறந்த 2 விஷயங்களை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கின்றேன். அவைகளை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம். இதை 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 2வது எனது குடும்பத்தார் அப்படின்னு சொன்னாங்க. அஹ்லுல் பைத், என்னுடைய குடும்பத்தாரை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். சரி, அப்போ குடும்பத்தார் என்றால் யார்? இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இது சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. இதை வந்து அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க யார்? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி. இவங்க வீட்டில் வச்சு தான், அதான் மலை அடிவாரத்தில், மலைக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு இருந்தது. அர்க்கமுடைய இல்லம்னு சொல்லுவாங்க. அந்த இல்லத்தில் இருந்து தான் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. தீனை பற்றிய பயிற்சி அர்க்கமுடைய இல்லத்தில் வைத்து தான் நடக்கின்றது. அப்போ ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் தாபியீன்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க, கண்ணியத்திற்குரிய ஸைத் அவர்களே, யார் அஹ்லுல் பைத் என்றால் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் என்றால் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஆமாம், அவர்களுடைய மனைவிமார்களும் அஹ்லுல் பைத் தான். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீரேகும் என்ற அந்த நீர் தடாகத்தில் வைத்து பிரசங்கம் பண்ணாங்களே, அந்த அஹ்லுல் பைத் யார் என்றால் அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப், அகீல் பின் அபி தாலிப் இவங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தினர். அப்போ இந்த 4 பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இந்த 4 பேர் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கர்பலாக்கு புறப்பட்டு போகிறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில் கர்பலாவில் போரிடுவதற்காக இவர்கள் செல்லவில்லை. 73 பேரோடு தான் போகிறாங்க, போரிடுவதற்காக செல்லவில்லை. இவங்க போனது என்னன்னு சொன்னால், 4 ஹலீஃபாக்களுக்கு பின்பு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. யார் இவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 6 மாதம் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியில் வந்து அவங்க கவர்னராக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்திலே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே ரிசைன் பண்ணிடுறாங்க, எல்லா கவர்னரும் ரிசைன் பண்ணிடுறாங்க. முஆவியா பின் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிசைன் பண்ண இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதுக்கு சொல்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ணாமல் இருந்தது தவறு தான்.
ஏன்னா ஒரு ஹலீஃபா உத்தரவு விடுறாங்க, ஒரு ஜனாதிபதி உத்தரவு விடுறாங்க. முழு அதிகாரம் படைத்த ஒரு ஜனாதிபதி உத்தரவிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம் அது. அப்போ அவங்க கட்டுப்பட இல்லை. அதன் பின்பு என்ன ஆகுது, அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே அவங்களுடைய மகனார், பெரிய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கலாம் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து கேட்குறாங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க வந்து குத்தப்படுறாங்க. ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக போகிற நேரத்தில் குத்தப்படுறாங்க. அப்போ அவங்க நிலை குலைந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு பின்பு உங்களுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக அப்படிலாம் நியமிக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் அது கிடையாது. ஆனால் மக்களாகவே அவரை நியமித்து கொண்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க மரணிச்சிட்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அந்த அஷரத்துல் முபஷராலேருந்து எல்லா சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள்லேருந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கப்படுறாங்க. அவங்க நியமிக்கப்பட்டு பட்டவுடனே என்ன ஆகுது, இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் என்னுடைய தந்தை சொன்ன மாதிரி நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்கிறாங்க. அவங்க ரிசைன் பண்ண இல்லை. 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது. அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, 5 கண்டிஷன்கள் போடுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 5 கண்டிஷனை போடுறாங்க. 5 கண்டிஷனை போட்டு நீங்களே வந்து கலீஃபாவாக இருங்க அப்படின்னு சொல்லி இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பே செய்கிறாங்க. என்னுடைய பெரிய பேரப்பிள்ளை இரு குழுக்கள் சண்டையிடுவதை தடுத்து அவர் சமாதானம் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதில் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 4 கலீஃபாக்களும் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ, ஷரியத் முறைப்படி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எப்படி வந்து ஆட்சி முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் கண்டிஷன். இது மீறப்படுது நிறைய இடங்களில் இது மீறப்படுது. மீறப்பட்டவனை தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்படுறாங்க. இந்த இவர்களுடைய சிறப்புகளை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எதையுமே அவங்க அனுபவிக்கல. சின்ன வயசுலேயே வந்து அவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு இயற்கை மரணம் எய்தினாலும் கூட சின்ன வயசு 29 வயதிலே அவங்க வந்து மரணிச்சிட்றாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியப்பட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய மகளார் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த தீனுக்காக தனக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எல்லா உதவியும் செஞ்சாங்க. உஹது போர்க்களம் ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், நிறைய உதாரணங்கள் இருக்குது. உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டவுடனே நிறைய பெரும் சஹாபாக்கள்லாம் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நிறைய சஹாபாக்கள் பின்வாங்குறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் எதிரிகளால் உடைக்கப்படுது. ரத்தம் ஓடுது. அவங்க போட்டிருந்த அந்த கவசம் இருக்கு இல்லையா, கவசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணி போய் அவங்களுக்கு குத்தி பற்கள் உடைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் உடைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு புரளியே கிளம்பிடுது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தலையில் போடுவோம்ல கவசம், இந்த போர் கவசம் தலையில் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரத்தத்தெல்லாம் துடைக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகளார் எல்லாம் தொடச்சி விட்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பாயை எரித்து அதனுடைய சாம்பலை வந்து வைக்கிறாங்க, அந்த ரத்தத்தில் வைக்கிறாங்க. அது நின்று போகுது, அந்த ரத்தம் வர்றது நின்று போகுது. இப்போ இந்த மாதிரி சேவைகள் தன்னுடைய தந்தைக்காக எல்லா சேவைகளும் எல்லா நேரத்துலையும் செஞ்சாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் உட்காந்துட்டு திருமறை வசனங்களை தொழுதுட்டு இருக்கிறாங்க. திருமறை வசனங்களை சத்தம் போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவாங்க காபாவில் உட்காந்து. இந்த காஃபிர்கள் வரும்போது அவங்க காதில் விழட்டுமே, விழுந்து அப்போவாது அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டுமேங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொண்டு இருக்கும்போது
சில எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி அவங்க மேலே போடுறாங்க. இதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு போய் உடனே என்ன பண்ணுறாங்க, அதை சுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஹைபர் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 7ல் ஹைபர் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சரியாக சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ வறுமை, ரொம்ப வறுமையின் உச்சத்தில் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க, ஒரு வாரம் சாப்பிட மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, 2 கருப்பு பொருட்களை தவிர வேறு எதையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு பிறை பிறந்து அது மறைஞ்சி அடுத்த பிறையும் வந்துடும், அடுத்த மாதமும் வந்துடும். நாங்கள் 2 கருப்பு பொருட்களை மட்டும்தான் சாப்பிட்டோம். ஒன்று பேரிச்சம்பழம், ஒன்று தண்ணி. தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் சொல்கிறாங்க 2 கருப்பு பொருட்கள். அப்போ அவ்வளோ ஒரு வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த ஹைபர் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 7ல் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் 7வது ஆண்டு நடக்குது. அப்போ அந்த ஹைபர் யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய கோட்டைகள், யூதர்களுடைய கோட்டைகள்லாம் தகர்க்கப்படுது. அதில் வெற்றி கொள்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் தான் அந்த போரே நடக்குது. நடந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கோட்டைகளையெல்லாம் கைப்பற்றுறாங்க. அதில் கனிமத்து பொருட்கள், எதிரிகளுடைய கனிமத்து பொருட்கள் எக்கச்சக்கமாக கிடைக்குது. யூதர்கள் அங்கே உள்ளேயே அந்த கோட்டைக்குள்ளேயே வச்சுருப்பானுங்க எல்லாத்தையும். அதை விட்டு வெளியில் வர மாட்டானுங்க. இப்போ இருக்கானுங்களா அதே மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லா கனிமத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டு நிறைய கனிமத்து பொருட்கள் அப்போ குமியுது மஸ்ஜிது நபவியில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து சஹாபாக்களுக்கெல்லாம், போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. மற்ற மதீனாவில் இருந்த சஹாபாக்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எதுவுமே சொல்லலை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உனக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹார்ட்டு ப்ராப்ளம் இருந்தது அவங்களுக்கு. அப்போது அந்த அம்மி தான் அரைப்பாங்க அவங்க, அம்மி அரைக்கிறது. அப்போ உன்னால் இந்த அம்மியை அரைக்க முடியல. அதனால் யாராவது கைதிகள்லேருந்து இருப்பாங்க இல்லையா, அடிமைகள், போர் அடிமைகள், அவங்கள நீங்கள் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட நிறைய அந்த அடிமைகள்லாம் பிடிபட்டிருக்காங்க, போர் கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் யாராவது ஒருத்தர் கேளுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பின்பும் உன்னுடைய உடல்நிலையை கவனித்து தான் நான் சொல்கிறேன், நீ போய் கேளு அப்படிங்கிறாங்க. இவங்க போய் நிற்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்ச உடனே இவங்க போயிட்டு கேட்காமையே ரிட்டன் வந்துடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு எதுவுமே கேட்கவே இல்லை, தந்தை இடத்துல எதுவுமே கேட்கல. போகிறாங்க, போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு போகுது. இந்த மாதிரி அடிமையை கேட்குறது தான் வந்திருக்கா மகன் அப்படின்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வந்தாங்க. மகளும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் சொன்னால் அவங்க யார், சிறிய தந்தையினுடைய மகன் தான், வேறு யாரும் கிடையாது. அபூ தாலிப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகனார் தான், தன்னுடைய வளர்ப்பு மகன் தான். அவங்க தன் சின்ன வயசுலேருந்தே தன் கூடையே வைத்திருந்தாங்க. அபூ தாலிப் மரணிப்பதற்கு முன்பு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, மகனுக்கு வசியத் செய்கிறாங்க, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ எல்லா நேரத்திலும் உதவியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இருந்தாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா போர்லையும் கலந்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரை என்னென்ன போர்லாம் நடந்ததோ அந்த போரில் தலைமை தாங்கினாங்க. மெயினாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரில் கொல்லப்பட்ட பின்பு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போரில் அவங்க தான் தளபதியாக இருந்தாங்க, உஹது போர்லேயும் அவங்க தான் தளபதியாக இருந்தாங்க. அதன் பின்பு கொல்லப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லா போர்லேயும் மெயினாக இருந்தாங்க அவங்க. அப்போ வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அடிமை கேட்குறதுக்காக வந்தீங்களாமே, அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் நீங்கள் ஓதுங்க. இந்த உலகத்திலும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு இது கிடைக்கும், மறுமையில் இதை விட மிகச்சிறந்த பன்மடங்கு சிறந்த கூலி அல்லாஹ் தருவான்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லா நேரத்திலும் தந்தைக்காக உதவி செய்த அவங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளாரை விட தகுதியானவர்கள் யார் இருக்காங்க? இந்த பொருட்களை பெறுவதற்கு, கனிமத் பொருட்களை பெறுவதற்கு அவங்கள விட தகுதியானவங்க யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது.
என்னுடைய ஈரக்கொலைன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து. அப்போ அவங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதனால் இந்த உலகத்தில் எதையுமே அந்த அஹ்லுல் பைத் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் அனுபவிக்க இல்லை, எதையுமே அவங்க அனுபவிச்சிக்க இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தீங்கன்னா 46வது வயசில் விஷம் வைத்து கொல்லப்படுறாங்க. அவர்களுடைய ஒரு மனைவி மூலமாக விஷம் வைத்து அவங்க கொல்லப்படுறாங்க 46வது வயசில். அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தீங்கன்னா கர்பலா களத்தில் 57வது வயதில் அவங்க கொல்லப்படுறாங்க. எல்லாமே தீனுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தான் அஹ்லுல் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்கிறாங்க இல்லையா, மக்கா வெற்றி கொண்டவுடன் என்ன பண்ணுறாங்க, மக்காவை வெற்றி கொண்டு பெரும் பெரும் எதிரிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய எதிரிகள். ஒரு முக்கியமான ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் மரண தண்டனை விதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எடுத்து சொன்னதுலேருந்து கடைசி வரைக்கும் மக்கா வெற்றி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், அடுத்தவங்களையும் தூண்டி கொண்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்க சொன்னாங்க. மற்ற எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு வழங்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையார் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போரில் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அவனுடைய ஈரக்குலையை கடித்து துப்பினார்கள் அல்லவா, அதன் பின்பு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொன்ற வஹஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. இல்லை நம்ம கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள், நம்ம ஏன் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையை ஈட்டியால், அதாவது ரெண்டு இந்த கவட்டைக்கு மத்தியில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தார் அவர், தூரத்திலேருந்து அப்படி வீசி கொலை செய்தார் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நம்மளை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓடி ஒளிஞ்சிடுறார். அப்போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களும் இவர் வஹஷியும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுறாங்க, வஹஷியை போய் தேடி அவங்கள கூப்பிட்டு வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தையை நான் கொலை செய்து விட்டேன், அதனால் நிச்சயமாக நான் வரமாட்டேன், எனக்கு மரண தண்டனை தான், கன்ஃபார்மாக எனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி வஹஷி அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த மன்னிப்பாளர், மிகச்சிறந்த கருணையாளர். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான். அதனால் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார், வஹஷியா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஹம்ஸாவை கொலை செய்தவரா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களே, அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனு, நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது, என்ன நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அவருக்கு மனசே சரியில்லை. நான் எதுக்காக இஸ்லாத்தை ஏற்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும், அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே, அவங்களிடத்தில் இருந்து கொண்டு நாம் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாகி திரும்பவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இந்த மாதிரி என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி. கடைசி வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு அந்த ஈட்டி அவர் வச்சுட்டு இருந்தார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்ல, அந்த ஈட்டியை வச்சுட்டு இருந்தார். முசைலமத்துல் கذாப்னு ஒருத்தன் இருந்தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நான் தான் நபி அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனை போய் கரெக்டாக கொலை செய்கிறார், அந்த ஈட்டியை வச்சே கொலை செய்கிறார். கொலை செஞ்சுட்டு நான் ஈடு கட்டிட்டேன், நான் செய்த அநியாயத்திற்கு ஈடு கட்டிட்டேன், அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிப்பான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சார் அவர். அப்போ எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
சிறிய தந்தையை கொலை செய்தவனையே மன்னிக்க இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொலை செய்தவரை என்னை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க, மன்னிச்சிட்டாங்க. என்னை பார்க்காதீங்க. பார்க்கும்போதெல்லாம் என்ன ஆகும்? சிறிய தந்தையை கொலை செய்தது ஞாபகம் வருமா இல்லையா? பார்க்குற நேரத்திலலாம் தந்தை சிறிய தந்தைனா சிறிய தந்தை மட்டுமல்ல, இந்த தீனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது எதிரிகளால் சூழப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன கூட்டமாக இருந்தாங்க மக்கால, அப்படி நசுக்கி தூக்கி வீசியிருப்பாங்க எதிரிகள். அந்த நேரத்தில் 2 சிங்கங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வராங்க. ஒன்று யார்? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 பேரை வைத்து அல்லாஹ் இந்த தீனை வலுப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை செய்கிறாங்க, யா அல்லாஹ், ஒன்று அபூ ஜஹலை இஸ்லாத்துக்கு கொண்டு வா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து எனக்கு வலுவூட்டு, அப்படின்னு சொன்னால் ஹம்ஸாவை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து என்னை வலுவூட்டுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து வலுவூட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத், அந்த 2 பேரும் ஒரே டைமில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வலுவூட்டினாங்க. அது வரைக்கும் பயந்து இருந்தாங்க சஹாபாக்கள் மக்காவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற உடனே ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. எதிரி அந்த குஃபாருடைய தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லார் வீட்டுக்கும் போகிறாங்க. முதல்ல அபூ சுஃபியான், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அந்த டைமில் போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், இதை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கதவை வேகமாக மூடிடுவார். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர் அபூ ஜஹல் வீட்டுக்கு போகிறாங்க. அவனும் அப்படி தான், கதவை வேகமாக மூஞ்சில் அடித்த மாதிரி மூடிடுவோம். இப்போ இது எல்லாம் எதற்காக என்றால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இந்த தீனுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா முதல் கலீஃபா யார் வந்திருப்பாங்க? அபூபக்கர் சித்திக் அல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முதல் கலீஃபா வந்திருப்பாங்க. ஏன், எதற்காக சொல்கின்றேன் என்றால், பத்ர் யுத்தத்தில் யார் தலைமை தாங்கினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூடாரத்தில் இருக்கிறாங்க. வெளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை பிறப்பிக்கிறாங்க கூடாரத்தில் இருந்து. ஆனால் தலைமை தாங்கி வழிநடத்தியவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அதே மாதிரி உஹது களத்திலையும் தலைமை தாங்கி வழிநடத்தியவர்கள் யார் என்றால் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அப்போ அவங்க உயிரோடு இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் தான் முதல் கலீஃபாவாக வந்திருப்பார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அப்போ ஹம்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்தவரை என்னை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யார் மேலேங்க பாசம் அதிகமாக இருக்கும்? சிறிய தந்தை மேலேயா, இல்லை தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மேலே பாசம் அதிகமாக இருக்குமா? யார் மேலே பாசம் அதிகமாக இருக்கும்? பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பேரப்பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எடுத்து சொல்கிறாங்க. அவங்க போட்ட பிச்சையினால் இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஈருலகத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்தான். அவர்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்தினார்கள்? அதுதான் இங்கே கேள்வி. அவருடைய குடும்பம் எப்படி நடத்தப்பட்டது? அஹ்லுல் பைத் எப்படி நடத்தப்பட்டார்கள்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விஷம் வைத்து கொல்லப்படுகின்றார்கள் 46வது வயதில். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா களத்திலே கொல்லப்படுகின்றார்கள். முஸ்லீம்களால் கொல்லப்படுகின்றார்கள், வேற யாரும் அல்ல. யஸீதுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய தளபதியாக இருந்த உபைதுல்லா பின் ஜியாத், கூஃபாவினுடைய கவர்னராக இருக்கான், அவன்தான். அவன் தலைமையில் வந்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ யாரால்? எதிரிகளால் கொல்லப்படலை, முஸ்லீம்களால் கொல்லப்பட்டார்கள். அப்போ இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளோ பெரிய ஒரு கரை படிந்துள்ளது. அஹ்லுல் பைத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு ஹதீஸ் வருது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹீஹான ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது எல்லா அமல்களுமே ஒருத்தர் செஞ்சிகிட்டே இருக்கிறார். எல்லாம் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. மக்காம இப்ராஹிம் அங்கே நின்று தொழுது அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறாரு. ஆனால் அஹ்லுல் பைத் மீது வெறுப்பு வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் மீது இவர் வந்து பாசம் வைக்கல, வெறுப்பு வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக இவர் சொர்க்கத்திற்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது மாதிரி நிறைய ஹதீஸ், எக்கச்சக்கமான ஹதீஸ் அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருடைய சிறப்புகளை பற்றி வருகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
குடும்பத்தினரிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம், இந்த உம்மத் எப்படி நடந்து கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மடியிலையும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஒரு மடியிலையும் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா ஒமின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா ஒமின் குல்லி ஐனில் லாம்மா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா. இது யார் செஞ்சாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்